என்னங்க இன்னைக்கு ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் எடுத்து வச்சிருக்கேன். என்ன இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்? ஷவுட். ஷவுட், கத்துறது. ஆமா, சரி. இந்த வார்த்தை நவுனாவும் வரும், வேர்பாவும் வரும். இது உங்களுக்கு தெரியும். ஆமா, ஓகேவா? அப்படி நவுனாவோ இல்ல வேர்பாவோ வரும்போது இது கூட என்னென்ன ப்ரிபோசிஷன்ஸ் சேரும்? ஓ, ஓகேவா? சரி. இதுக்கு ரிலேட்டடா நான் தமிழ் சென்டென்சஸ் எடுத்து வச்சிருக்கேன். சரி, அத நீங்க எனக்கு இங்கிலீஷ்ல சொல்றீங்களா? ஷூர், சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் அரட்டை. என்னென்ன சென்டென்சஸ்? ஃபர்ஸ்ட் ஒன், அவங்க என்னத்துக்காக கத்திட்டு இருக்காங்க? அவங்க என்னத்துக்காக கத்திட்டு இருக்காங்க? வாட் were they shouting about? சரி, shout about அப்படின்றது காரணத்துக்காக. வெரி குட், வெரி குட். அடுத்தது, என்கிட்ட கத்தி எந்த பிரயோஜனமும் இல்ல. என்கிட்ட கத்தி எந்த பிரயோஜனமும் இல்ல. there is no use in shouting at me. அதாவது கோவத்துல கத்துறது. அதான் shout at. கரெக்ட். அடுத்தது, எங்களுக்கு உதவி வேண்டி கத்தணும். எங்களுக்கு உதவி வேண்டி கத்தணும். we shouted for help. கரெக்ட். அடுத்தது, அவ கோவத்துல கத்தனா. கோவத்துல கத்தனா, சோ ஒரு நெகட்டிவ் எமோஷன். அப்ப வந்து she shouted in anger. shouted in. வெரி குட், வெரி குட். கரெக்ட். அடுத்தது, என் தாத்தா விரக்தியில கத்தினாரு. விரக்தி, frustration. my grandfather shouted in frustration. ஏன்னா இதுவும் வந்து நெகட்டிவ் எமோஷன் தான். வெரி குட், வெரி குட். அடுத்தது, அந்த நோயாளி வலியில கத்தினாரு. ஓகே, the patient shouted in pain. யூசுவலா இந்த ஷவுட் இன் அப்படின்றது ஒரு நெகட்டிவ் எமோஷனுக்கோ இல்ல ஒரு பெயினுக்கோ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வெரி குட், வெரி குட், வெரி குட். சரியா? அடுத்தது, இன்ஜின் சத்தத்தையும் மீறி எங்களுடைய குரல்கள் கேட்கிற மாதிரி நாங்க கத்த வேண்டி இருந்தது. we had to shout above the noise of the engine. சரி, ஓகே. அடுத்தது, அலார சத்தத்துக்கும் மேல எங்க அம்மா கத்துனாங்க. ஓகே, my mom shouted over the din of the alarm. ரெண்டுமே ஒரே சிச்சுவேஷன் தானே? ரெண்டுமே ஒரே சிச்சுவேஷன் தான். ஷவுட் above அப்படின்றது கொஞ்சம் ஃபார்மல். சரி, ஷவுட் ஓவர் அப்படின்றது ஜெனரலா வந்து எவ்ரிடே கேஷுவல் கான்வர்சேஷன்ஸ்ல யூஸ் பண்றது. கரெக்ட். இது ரெண்டுத்துக்குமே அர்த்தம் வந்து ஏதோ வேற ஒரு சத்தம் வந்து பெருசா இருக்கு, அதை மீறி நம்மளோட குரல்களை வந்து உயர்த்த வேண்டியது இருக்கு. வெரி குட், வெரி குட். கரெக்ட். அதுதான். சரியா? அடுத்தது, ஃபர்ஸ்ட் நான் நெகட்டிவ் எமோஷன் பார்த்தோம்ல, இப்போ நான் வந்து பாசிட்டிவ் எமோஷன்ஸ்க்கு வந்து சொல்றேன். ஓகே, ஓகேவா? அந்த பசங்க சந்தோஷத்துல கத்துனாங்க. ஓகே, சந்தோஷத்துல கத்துனாங்க. the boys shouted with delight அப்படின்னு நம்ம சொல்லலாம். வெரி குட். அதே மாதிரி அந்த பொண்ணுங்க உற்சாகத்துல கத்துனாங்க. உற்சாகம், இதுக்கு வந்து இங்கிலீஷ்ல சிம்பிளா சொல்லணும்னா glee அப்படின்னு சொல்லலாம். GLEE. the girls shouted with glee. வெரி குட், வெரி குட். அதே மாதிரி இன்னொன்னு, அந்த குட்டி பையன் மகிழ்ச்சியில கத்துனான். குட்டி பையன் மகிழ்ச்சியில கத்துனான். the kid shouted with joy. வெரி குட், வெரி குட். ஸோ இப்போ இதுல வந்து வித் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெகட்டிவ் எமோஷன்ஸுக்கு எப்படி வந்து ஜென்ரலா இன்னும் யூஸ் பண்றோமோ அந்த மாதிரி பாசிட்டிவ் எமோஷன்ஸுக்கு இந்த மாதிரி சந்தோஷம், ஹாப்பினஸ், ஜாய், டிலைட் இப்படின்றதுக்கெல்லாம் வித் யூஸ் பண்ணலாம். கரெக்ட். ஷவுட் வித். கரெக்ட். சரியா? அடுத்தது, அந்த ஆட்டோ டிரைவரை நான் கத்தி கூப்பிட்டேன். ஓகே, அந்த ஆட்டோ டிரைவரை நான் கத்தி கூப்பிட்டேன். எனக்கு இதுல ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? அந்த ஆட்டோ டிரைவர் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரா இல்ல ஒரே இடத்துல நிக்கிறாரா? ஓட்டிட்டு போயிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஓட்டிட்டு போயிட்டு இருக்காருன்னா I shouted after the auto driver அப்படின்னு வரும். சரி, அப்போ நின்னுட்டு இருந்தாருன்னா I shouted to the auto driver அப்படின்னு வரும். ஓகே, என்ன வித்தியாசம் ரெண்டுத்துக்கும்? என்ன வித்தியாசம் அப்படின்னா shout after, shout to இந்த ரெண்டுமே தூரத்துல இருக்கிற ஒருத்தவங்களை கத்தி கூப்பிட்டு நம்ம பக்கம் திரும்ப வைக்கிறது. அட்டென்ஷன் நம்ம பக்கம் வந்து இந்த பக்கம் பாருங்க அப்படின்னு அவங்களுடைய அட்டென்ஷனை நம்ம பக்கம் திருப்புறது. ஷவுட் ஆஃப்டர் அப்படின்னு எப்ப சொல்லணும்னா ஒருத்தவங்க மூவிங்ல இருக்கும்போது, ஒருத்தவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க, இப்போ ஸ்ட்ரீட்னுடைய ஒரு பக்கம் நீங்க நின்றுட்டு இருக்கீங்க, இன்னொரு பக்கம் உங்க ஃப்ரெண்ட் வந்து போயிட்டு இருக்காங்க, அப்போ வந்து நீங்க ஒருத்தவங்களை கத்தி கூப்பிடுறீங்க இல்லையா, அதுதான் ஷவுட் ஆஃப்டர். ஒரே இடத்துல நின்று இப்போ பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருக்காங்க இல்ல புக் படிச்சுட்டு ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்காங்க, அப்போ வந்து ஷவுட் டு. வெரி குட், வெரி குட். அடுத்தது, நான் உனக்கு ஒரு ட்ரிங்க் வாங்கி தரேன். நான் உனக்கு ஒரு ட்ரிங்க் வாங்கி தரேன். I will shout you a drink. shout you a drink. ஏன் இந்த இடத்துல ப்ரொபோசிஷன் வரல? shout someone a drink அப்படின்றது ஆஸ்திரேலியன் இங்கிலீஷ். சரி. நியூசிலாந்துலயும் இந்த மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு அர்த்தம் ஒருத்தவங்களுக்கு ட்ரிங்க் வாங்கி தர்றது. அது ரொம்ப கேஷுவல் வே ஆஃப் கம்யூனிகேட்டிங். வெரி குட். ஓகேவா? அடுத்தது,
கூட்டத்துல இருந்து கூச்சல் மாதிரியான சிரிப்பு சத்தம் வந்தது. Okay, there were shouts of laughter from the crowd. Okay, fine. அடுத்தது, ஊழியர்களோட கோபமான கூச்சலால அந்த கூட்டம் தடைப்பட்டது. Okay, the meeting was interrupted by angry shouts from the employees. Very good. கடைசியா, அது ஒரு வெற்றியின் கூச்சல். It was a shout of victory. Very good. அதாவது ரொம்ப வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்றதுல கூச்சல் போட்டு நம்மளுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துவோம் இல்லையா? சூப்பர். அதுதான். சூப்பர் சூப்பர். இப்போ இந்த கடைசி 3 சென்டென்சஸ்ல ஷவுட் அப்படின்றது நவுன் ஃபார்ம்ல வருது. There you are. So முதல்ல பார்த்ததெல்லாம் ஷவுட் அப்படின்றது வெர்பா நம்ம பார்த்தோம். Very good, very good, very good. ஸோ இது ரொம்ப நாளாக நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு வச்சுட்டு இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருச்சு. இதே மாதிரி வேற ஒரு சுவாரஸ்யமான டாபிக்ல அடுத்து நம்ம நண்பர்களை சந்திப்போம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.